ஹலோ பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்கே பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவோட நியூ ஏரா நிறைய சேஞ்சஸ் அண்ட் பெரிய பெரிய ப்ளேஸஸில் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்குவாட் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு எப்படி வந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, எப்படி போக போகுது, ஏன்னா பிக்சர் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேப்பாக்கு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்துருவோம். உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். த கிரிக்கெட் சோல் தமிழ். ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னாடி கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸும் ஃபேண்டசி அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு த கிரிக்கெட் சோல் தமிழ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ் வந்து பார்த்துடலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் த கேப்டன், அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் தோனி, ஸ்பின் ஹிட்டர் சிவம் தூபே அவருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார், ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இப்போது இருக்கக்கூடிய சேப்பாக் பிச்சில் அவருக்கு பவுலிங் கொடுக்கறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ பிச்சையே வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார், சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, பிராவிஸு, டூபே, எம்எஸ் தோனி, ஸோ எல்லாமே ஆயுஷ் மாத்ரே, ஸோ எல்லாமே இருக்கனால அது வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிட்டைன்டு பிளேயர் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி, சிவம் தூபே, டிவால் பிராவிஸ். ஸோ அவருமே ஒரு லைஃப் டைம் பீக் ஃபார்மில் இருக்கார், சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வேர்ல்டு கப். ஸ்பின்னை போட்டு அவருமே வந்து பிறந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆயுஷ் மாத்தே ஒரு அன்கேப்டு பிளேயர், இப்போ வந்து அண்டர் 18 வேர்ல்டு கப் வின்னிங் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன். ஸோ இந்த பக்கம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரைடு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தது கண்டிப்பாக நல்லது, பட் ஜடேஜாவை அவுட் பண்ணது நல்லதா இல்லையா அப்படின்றது. ஜடேஜா வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்ப போயிருக்காரு, ராஜஸ்தானுக்கு. சஞ்சு சாம்சன் நம்மளுடைய சதர்ன் டீம் சென்னைக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர், ஸோ ரெண்டு பேருமே அன்கேம்ப்டு யங்ஸ்டர்ஸ், ரெண்டு பேர்த்தையுமே கிட்டத்தட்ட 14.20 கோடிக்குன்றதை எடுத்திருக்காங்க. ஒரு ஹையஸ்ட்டு ஒரு இது நடந்திருக்கு ஆக்ஷனில். ஸோ அதை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். இன்னொரு பேட் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துமே இன்ஜூர்டாக இருக்காங்க. ஸோ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு பேக் இன்ஜுரியாக இருக்குது. இந்த பக்கம் ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர், ஸோ அவரை வந்து ஜடேஜாவுக்கு ஈக்குவலாக எடுத்தாங்க. அவருமே இப்போ வந்து ஒரு ஷோல்டர் டியரில் இன்ஜூர்டாக இருக்காரு. ஸோ அந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இன்ஜுரின்றது ஆயிருக்கு. பட் மார்ச் மாதம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபிட் ஆகிடுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக முக்கியமாக இருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் ஸ்டீல்ஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி எடுத்திருக்காங்க. மேட் ஹென்ரியுமே வேர்ல்டு கப்பில் செம்ம ஃபார்மில் இருக்கார். அகில் ஹுசேனும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, குறிப்பாக பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ நல்ல பிக்கு. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கானையுமே வந்து பிக் பண்ணிக்காரு. ஏன்னா நான் ஐபிஎல்ல நிறையா மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸ்லாம் நிறையா மேட்ச்சில் வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நியூ ஏராவோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸே எல்லாத்தையுமே வந்து பார்த்துருவோம். எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டரு, சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும் நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃபினிஷிங்ஸ்க்குமே தூபேவும் தோனி இருக்காங்க. அன்கேப்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது இம்பேக்ட் பிளேயர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரே. ஸோ அதுக்கப்புறம் வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸில் இப்போ ஜடேஜாக்கு பதிலாக பிரசாந்த் வீரவில் கொண்டு வந்திருக்காங்க. ராகுல் சேர் இருக்கார். இருந்தாலும் ஒரு கிளச் பிளேயர்ன்றதை மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார்த்திக் சர்மா ஒரு நல்ல சீசன்லேருந்து வராரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூர் அகமது சேப்பாக்கில் டாமினன்ஸ் பண்ணுவார். பட் இப்போதைக்கு பிச்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. வேர்ல்டு கப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரசாந்த் வீர் அஸ் நெக்ஸ்ட் ஜடேஜா ஸோ பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜுரின்றது இந்த பேசஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். குறிப்பாக மேட் ஹென்ரி, ஒரு நேத்தன் எலிசன் சூப்பராக பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யாருக்குமே இன்ஜூர்ட் இல்லாமல் ஃபுல் சீசன் வந்து ப்ளே பண்ணி ஆகணும். நல்ல பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் வந்து சிஎஸ்கேவோட ஸ்குவாட் வந்து பயங்கரமாக தெரியுது. மேபி இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அகைன் கப் அடிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பிளேயர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. ஸோ எம்எஸ் தோனியோட ஃபைனல் சீசனாகவும் இது இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் யார் அதிக பாயிண்ட் எடுப்பாங்க, யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக ஹோம் கிரவுண்டில் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, சேப்பாக்கில் வந்து அதிக பாயிண்ட்டுகள் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அதிக பாயிண்ட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராகுல் சேகர், ஒரு 100 மாதிரி ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பட் இப்போதைக்கு பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கனால டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் பண்ணலாம் ரெண்டு பேருமே. ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜடேஜாவை வந்து ஒரு ராஜஸ்தானுக்கு அனுப்பிட்டு சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்தது நல்ல விஷயமா, அதே மாதிரி வேறு ஏதாவது பிளேயரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.